மகாவிஷ்ணுவின் பிரியமானவளாக கருதப்படுபவள் பிருந்தா எனும் துளசி தேவி. ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராதையுடன் தனிமையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ண பகவானுக்கு பணிவிடை செய்ய துளசி தேவி உள்ளே சென்றார். இந்த ஏகாந்த வேளையில் நாங்கள் தனிமையில் இருக்கும்போது உள்ளே வந்த நீ இங்கிருக்கும் தகுதியை இழந்தாய், பூமியில் மானிட பெண்ணாக பிறப்பாய் என சபித்தாள் ராதை. பகவான் கிருஷ்ணன், நீ வருந்தாதே, என் தேகத்திலிருந்து தோன்றிய சுதர்மன் என்ற கோபாலனும் ராதையின் சாபத்திற்கு ஆளாகி பூமியில் மானிடனாக பிறக்கப் போகிறான். சுதர்மன் 10,000 வருடங்கள் கடும் தவம் புரிந்து பிரம்மதேவனின் அருள் பெற்று உன்னை மனம் முடிப்பார் என அருளினார். அதன்படி பூலோகத்தில் தர்மராஜன் என்ற மன்னனுக்கும் மாதவிக்கும் குழந்தையாக பிறந்தாள் துளசி. துளசி கிருஷ்ணன் தனக்கு கணவராக வர வேண்டும் என்று 20 ஆண்டுகள் வெறும் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டும், 30,000 ஆண்டுகள் இலைகளை மட்டும் உண்டும், 40,000 ஆண்டுகள் வெறும் காற்றை மட்டும் சுவாசித்தும், 16,000 ஆண்டுகள் ஆகாரம் ஏதுமின்றி கடும் தவம் புரிந்தாள். அதன் பயனாக தோன்றிய பிரம்மதேவன், நீ எதிர்பார்த்த நல்ல கணவனை அடைவார் என்று வரம் கொடுத்தார். ஆனால் சங்குசுடன் என்பவரை காந்தர்வ திருமணம் செய்து கொண்டாள் துளசி. சங்குசுடன் சிறந்த சிவபக்தன், சிவபெருமானால் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்ற வரம் பெற்ற சிவபெருமானின் அருளால் ஒரு கவசத்தையும் பெற்றிருந்தான் சங்குச்சூடன். சிவபெருமானின் அருளால் எதை செய்யக்கூடாதோ அதை மட்டுமே செய்தான். 3 லோகங்களையும் தேவர்களையும் ஆட்டி படைக்க எண்ணினான். எவராலும் அவனை வெல்ல முடியவில்லை. சிவபெருமானிடம் முறையிட அவர் தன் சேனைகளுடன் வந்து சங்குச்சுடனுடன் யுத்தம் புரிந்தார். சிவபெருமான் பல முறை முயன்றும் சங்குச்சுடனை வதம் செய்ய முடியவில்லை. அப்போதுதான் புரிந்து கொண்டார் துளசியின் பவித்திர தன்மைதான் காரணம் என்று. தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட அவர் வயோதிகர் வடிவத்தில் உருமாறி போர்க்களம் சென்று சங்குச்சுடனின் கவசத்தை தானமாக பெற்றார். பின் சங்குச்சுடனை போல் உருமாறி துளசியிடம் செல்ல, துளசியோ வந்திருப்பது தன் கணவர் என எண்ணி பாத பூஜை செய்தார். இதன் காரணமாக துளசியின் பவித்திர தன்மை குறைகிறது. அதாவது வட மாநிலத்தில், குறிப்பாக நேபாளத்தில் பெண்கள் ஆண்களின் கால்களை எப்பொழுதும் தொடமாட்டார்கள். தன் கணவன்மார்களின் பாதங்களை மட்டுமே தொடுவார்கள். பெண் குழந்தைகளின் திருமணத்தின் போது தகப்பன் பெண்களின் கால்களை தொட்டு பாத பூஜை செய்வார். ஆனால் பெண்களோ தகப்பன் கால்களை கூட தொடுவதில்லை. கணவனை தவிர மற்றவர்களுக்கு பாத பூஜை செய்தால் பதிவிரத தன்மை தவறிவிடும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. அதே போல் தன் கணவன் என எண்ணி கிருஷ்ணருக்கு பாத பூஜை செய்ததால் துளசியின் பதிவிரத தன்மை குறைகிறது. பிறகு சிவபெருமான் தன் சூலாயுதத்தால் சங்குச்சுடனை எரிக்கிறார். எரித்த சாம்பலில் இருந்து சங்குகள் தோன்றுகின்றன. சிவபெருமானின் திரிசூலம் பட்டதால் அத்தனை சங்குகளும் புனிதமாகிறது. நடந்த அனைத்தையும் அறிந்த துளசி தேவி மகாவிஷ்ணுவை நோக்கி, பகவானே, நீ சுவாமியாக இருந்தும் என் கணவன் இறக்க காரணமாக இருந்தாய். உன் மனம் கல்லாய் போனதோ, நீயும் கல்லாய் போக என சபித்தாள். உடனே ராதை, நீ பகவான் கிருஷ்ணரை அடைய வேண்டும் என்று தவம் செய்தாய். பின் சங்குச்சுடனை மணந்தாய். சங்குச்சுடன் தவறான செயலால் இறந்த பகவானை சபித்த காரணத்தால் நீயும் எதற்கும் உபயோகப்படாத பழம் காய் இல்லாத செடியாய் போவாய் என சபித்தாள். பகவான் துளசியை நோக்கி, நீ வருந்தாதே, பதிவிரத சாபத்தால் நான் கல்லாய் போவது மாற்ற முடியாது. பூலோகத்தில் தாமோதர குண்டில் இருந்து உண்டாகும் கண்டகி என்னும் நதியில் நான் சால கிராம கல்லாய் இருப்பேன். நீ பூலோகத்தில் துளசி என்ற செடியாய் தோன்றுவாய். உன்னையும் என்னையும் சேர்த்து பூஜிப்பவர்கள் மோட்சம் அடைவார்கள். எந்த இடத்தில் துளசியை பூஜிக்கிறார்களோ அந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துளசிக்கு அருளினார்.